ஹலோ எவ்ரிவன். ரயில்வேக்கான பிவிக்கு நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம். அதில் மேக்ஸில் ஒவ்வொரு டாபிக் வைஸாக பார்த்துட்ருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் டி நடந்துச்சு இல்லையா, அதோடைய கொஷினும் நம்ம அடுத்து சேர்த்து பார்க்க போகிறோம். இப்போ என்டிபிசி எல்லா கொஷினுமே சேர்ந்து தான் இருக்கும். ஸோ எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அது எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது தான் நம்மளுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ரைட், இந்த டாப்பிக்கில் பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பேசிக்கான கொஷின்ஸ் தான் எல்லாம். ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்கள். Find the simple interest on rupees 48,750 at 16% per annum for 73 days of a non-leap year கொடுத்துட்டாங்க. 73 நாட்களுக்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நாட்களை ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவீங்க, இயரா மாற்றணும். அப்போ 73 நாட்களை இயரா மாற்றணும்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாளா, அதை டிவைட் பண்ணிட்டோம்னா இயரா கன்வெர்ட் ஆயிரும். 473 573 1/5. 73 ஒரு பிரைம் நம்பர், கரெக்டாக இது 5 டைம் அடிக்கும். இப்போ இயரா மாற்றி வச்சிட்டேன். இதான் என்ன நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 இல்லையா. இது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃபார்முலாலும் போடலாம், இல்லை பாக்ஸ் மாடல்லையும் போடணும்னு போடலாம். நம்மளுக்கு தனி வட்டி தானே கேட்டிருக்காங்க, அந்த ஃபார்முலா அழகாக அப்படியே போட்டுடலாமா. தமிழ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளவு 48,750, 16% 1/5 number of year divided by 100. ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். இது 8 2 5 2 5 5 25 ஒரு 25, பேலன்ஸ் ஒரு 3 23 9 25 5 25 195 × 8 8 40 4 89 72 76 7 10 15 1560 ரூபா தனி வட்டியாக இருக்கும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு அதிக டைம் எடுக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது 2வது கேள்வி பாருங்க. ராணி ஒரு தொழில் தொடங்க வங்கியில் 2 லட்ச ரூபாய் கடனாக வாங்கியிருக்காங்க. 7% வட்டி விதத்தில் 2 வருஷத்துக்கு பின்னாடி என்ன தனி வட்டி கிடைக்கும். இதுவும் தனி வட்டி தான். பிரின்சிபல் 2 lakh 7% 2 வருஷத்துக்கு பின்னாடி நம்பர் ஆஃப் இயர் 2 டிவைடட் பை 100. அவ்வளோதான், 2 ஜீரோ அடிச்சிடலாம். 4 28 30, 28,000 தனி வட்டியாக கிடைச்சு. அவ்வளோதான். அடுத்து பாருங்க. If the principal amount is 13,000, the simple interest for 4 year 5%. 13,000க்கு 4 வருஷத்துக்கு 5%ல வட்டி என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், 2 ஜீரோ அடிங்க. 5 20 13 26 2 ஜீரோ வந்துடும். இப்போ 2600. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி. 2000 அசல் 8.5% வட்டி விதத்தில் February 7 ஏப்ரல் 20 வரை காலத்திற்கான தனி வட்டி கேட்குறாங்க. அப்போ எத்தனை நாள் இருக்குன்னு இதில் கண்டுபிடிக்கணும். கிட்டத்தட்ட அந்த 65 தாண்டிச்சுனாவே 73 நாள்னு எடுத்துக்கணும். நீங்கள் பாருங்க, நாள் எப்படி வரும்னா இந்த 73 டேபிள் இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ணியே தான் வரும். 473 273 146 நாள், இங்கெல்லாம் இதெல்லாம் நாளுங்க. அதே மாதிரி 373 7 21 19 4 73 4 12 28 5 73 வரும்போது 365 வந்துடும். அப்போ 73 டேபிள்ஸில் தான் இது வரும். இந்த நாட்கள் இப்போ நம்மளுக்கு இங்கே எக்ஸாக்டாக நாள் கொடுக்கல. அப்போ நம்ம நாளை கவுண்டிங் பண்ணணும். இப்போ கவுண்டிங் பண்ணுறோம்னா இங்கே எத்தனை நாள் எடுப்பீங்க. இப்போ பிப்ரவரியில் இந்த இயர் லீப் இயரா நான் லீப் இயரான்னு பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் பிப்ரவரி மாதம் இருக்கு இல்லையா, அதனால லீப் இயரா நான் லீப் இயரான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க. இந்த லீப் இயராக இருந்துச்சுன்னா கரெக்டாக 4ஆல் டிவைட் ஆகும். 4ஆல் டிவைட் ஆகலைன்னா நான் லீப் இயராக இருக்கும். இந்த நம்பர் பாருங்கள், 4ஆல் டிவைட் ஆகுதா, இல்லை. அப்போ நான் லீப் இயர். நான் லீப் இயர்னா நமக்கு என்ன 28 நாள் தான் இருக்கும். லீப் இயர்னா தான் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அப்போ இங்கே February 27 இருக்கு. அப்போ 28 நாளில் 7 தானே கணக்கு பண்ணுறோம். அப்போ அந்த 6 நாளை விட்டுற வரும். அப்போ மொத்தம் எத்தனை நாள் இருக்கும், 28ல் அந்த 6 நாள் போனால் 22 நாள் இருக்கும். அடுத்து மார்ச்சில் 31 நாள் இருக்கும். இங்கே 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் கூட்டினா ஒரு 73 டேஸ் கிடைக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் சும்மா இப்போ கூட்டாமல் சும்மா ஆவரேஜாக இதில் ஒரு 20 நாள், இதில் ஒரு 30 50, அதில் ஒரு 19 20 வந்துருச்சு, 70 கிட்ட வந்துருச்சுனாவே 73 எடுத்துருங்க. சப்போஸ் 130 கிட்ட வந்துச்சுன்னா 146 எடுத்துருங்க, நியரஸ்டா வந்தாவே. ரைட். இப்போ பிரின்சிபல் 2000
இங்கே 73 நாள் என்ன செய்யணும், நீங்கள் இயராக மாற்றி வச்சிடணும். 365 இப்போ சுருக்கணும்னா 1/5 இந்த இயராக மாற்றி தான் எண்ணு. 2000 நம்பர் ஆஃப் இயர் வந்து 1/5. இது 8.5% டிவைடட் பை 100. 2 0 அடிச்சிருங்க. 4 5 4 5 20. 4 மல்டிபிள் பண்ணுங்க. 5 20, 7 4 2 8 10 மீதி 1 ஏன்னா 32 33. 33 ரூபா தனி வட்டியாக இருக்கும். ஆப்ஷன் டியில் இருக்கு. அவ்வளோதான். ஸோ இந்த இது மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நாட்களில் பிரச்சனை வராது. அடுத்த கேள்வி பாருங்க. The ratio of simple interest earned by a certain amount at the rate of 5% for 6 years and 8 years for 3 years. ரேஷியோ கேட்குறாங்க. 5% 6 வருஷம், 8% 3 வருஷத்துக்கு தனி வட்டியோட விகிதம் கேட்குறாங்க. அப்போ தனி வட்டினா என்ன, PNR தானே. இங்கே பிரின்சிபல் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ பிரின்சிபல் தெரியாது. நம்பர் ஆஃப் இயர் ஃபர்ஸ்ட் 6 வருஷம், ரெண்டாவது 5% டிவைடட் பை 100 தான். இதுக்கும் ரெண்டாவது 8%, அந்த பிரின்சிபலும் தெரியாது. 8% 3 வருஷம் டிவைடட் பை 100 இதான தனி வட்டிக்கானது. இது ரெண்டுக்கு ரேஷியோ கேட்குறாங்க. இதெல்லாம் அடிச்சிடலாம். திரும்ப அடுத்து 4 2 8 2 6 இந்த 3 அடிச்சிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கும், 5:4. இப்போ அதோட விகிதம் 5:4 இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஒன். அடுத்த கேள்வி பாருங்க. ராம் வந்து 12,200 ரூபாய் தொகையை ஆண்டுக்கு 2% வட்டி விதத்தில் 4 வருஷத்துக்கு தனி வட்டி வர முதலீடு செய்கிறார். அப்போ இதில் தனி வட்டி எவ்வளோ வருதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போமா? கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி என்ன சொல்கிறாங்க பாருங்க, அந்த அசலையும் அந்த கிடைத்த தனி வட்டி ரெண்டையும் சேர்த்து அதே வட்டி விதத்தில் இந்த 2% வட்டி விதத்திலேயே அடுத்து ஒரு 4 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாராம். அப்போ அந்த 4 வருஷத்துக்கு மட்டும் எவ்வளோ வட்டி வரும்னு கேட்குறாங்க. கேள்வி புரிஞ்சுட்டீங்களா? ரைட். இப்போ நான் என்ன செய்யறேன், ஃபஸ்ட்டு 12,200க்கு 12,200க்கு 2%க்கு 4 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோன்னு பார்க்க போகிறேன். வட்டி எவ்வளவு, 4 2 8 8 2 16 16 1 17 இது 1 8 1 9 976 ரூபா வட்டி. சரிங்களா? இப்போ இந்த வட்டியை என்ன செஞ்சுறாங்க, அசலோடு சேர்க்க சொல்றாங்களா? அசல் மற்றும் கிடைத்த தனி வட்டி இரண்டையும் சேர்த்துன்றாங்க. அப்போ இது ரெண்டையும் சேர்த்துறேன். இது ரெண்டையும் சேர்த்தோம்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ரெண்டையும் கூட்டோம்னா இது ஒரு 6 7 10 11 மீதி 1 ஸோ 13,176 ரெண்டையும் சேர்த்தாச்சு. சேர்த்து அதே வட்டி விதத்தில்றாங்க. அதே 2%. இப்போ அதே 2%க்கு எத்தனை வருஷத்துக்கு வட்டி கேட்குறாங்க? 4 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாங்களா? அப்போ அந்த 4 வருஷத்துக்கான டிவைடட் பை 100. சரிங்களா? அப்போ மல்டிபிள் பண்ணி 2 சார்ந்தளி புள்ளி வச்சிடலாமா? அப்போ ரொம்ப சிம்பிளாக பாருங்க. ஆப்ஷனை டோட்டலாக நீங்கள் மல்டிபிள் பண்ணி வைக்கிறத விட ஆப்ஷனில் பாருங்க உங்களுக்கு எளிமையாக எழுதுறதுக்கு. பாருங்க, இது 4 2 8 இங்கே 6 6 8 48 8ல் முடிகிற மாதிரி 2 ஆன்சர் இருக்கு. இங்கே 1 இருக்கு, இங்கே 1 இருக்கு. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு 2 ஸ்தானம் தெரிய வரும். இதுவும் 2 ஸ்தானம் தான், இதுவும் 2 ஸ்தானம் தான். இப்போ அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து இந்த லாஸ்ட் யூனிட் டிஜிட் பாருங்க. இதில் 4 இருக்கு, இது 5 இருக்கா? ஸோ அதை வச்சு இது பண்ணிடலாம். இல்லைன்னா டோட்டலாக மல்டிபிள் தான் வேணும். 4 2 8 8ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 8 48 4 8 56 60 மீதி 6 8 10 14 4ல் முடியுதா? அப்படியே இதோட நிப்பாட்டிக்கணும். அப்போ 4ல் முடிகிறதோட ஆப்ஷன் ஏக்கு வந்துடணும். நீ போட்டு ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணீங்கன்னா டைம் போகும். சரிங்களா? டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ரைட், அவ்வளோதான். அடுத்து 7வது கேள்வி பாருங்க. Find the simple interest from 5th February 2017 to 19th April 2017. நான் சொன்ன மாதிரி அப்ராக்சிமேட்லியா நீங்க டக்குன்னு பார்த்துடலாம். இதுல எத்தனை, இது 2017ன்றது நான் லீப் இயர். இது எத்தனை நாள் இருக்கும்? அப்ப இதுல ஒரு 4 நாள் விட்டுருங்க, 24 நாள் இருக்கும். இடையில ஒரு 30 50 நாள் வந்துருச்சு. இங்க ஒரு 10 நாள் 18 நாள் இருக்கா? கிட்டத்தட்ட 70 வந்துருச்சா? அப்ப கண்டிப்பா 73 நாள் இருக்கும் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கோம். டக்குன்னு 73 நாள் என்ன செய்யணும், இயரா மாற்றி வச்சிடணும். இதை சுருக்குனா என்னங்க, 1/5. சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அசல் கொடுத்துட்டாங்க 5000 ரூபாய் அசல். 5000 ரூபாய் அசல். நம்பர் ஆஃப் இயர் 1/5. 6.5% 6.25% டிவைடட் பை 100. 2 0 அடிச்சிடலாம். இங்கே 5 5 50. 10ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்? ஒரு இந்த டெசிமல் இங்கே போயிடும் இல்லையா?
மல்டிபிள் பண்ணோம்னா இந்த டெசிமல் ரைட் சைடில் வரும். அப்போ 62.5 ஆப்ஷன் ஏ பாருங்க. கிளியரா? அடுத்து 8வது கேள்வி பாருங்க. Certain sum amounts to 16,502 years at 5% per annum simple interest find the sum னு கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் கேட்குறாங்க. ஆக்சுவலி இது ஃபார்முலாவில் போட்டீங்கன்னா ரொம்ப டெரிவேஷனாக போகும். அதனால ஃபார்முலாவே நான் என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபார்முலாவில் போட்டோம்னு வச்சுங்க, எப்படி நம்ம பண்ணோம், நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. அப்போ நம்மளுக்கு அமௌண்ட் கேட்குறாங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்கே இருக்கிறது என்னது, அமௌண்ட். அமௌண்ட்னா என்ன, பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்டையும் கூட்டுறதுக்கு பேர் தான் அமௌண்ட். நம்மளுடைய அசலையும் வட்டியும் சேர்த்தாதான் என்னது மொத்த தொகையானது கிடைக்கும். அப்போ இங்கே நம்மளுக்கு பிரின்சிபல் ப்ளஸ் வட்டி என்ன, வட்டிக்கான ஃபார்முலா அந்த இருக்கா, PNR/100. இதுலேருந்து எதை காமனாக வெளியே இருக்கலாம், பிரின்சிபல் வெளியே இருக்கலாமா? 1 + NR/100. இதுதான் என்ன, அமௌண்ட் கொடுத்துருக்கப்ப எடுக்கக்கூடிய ஃபார்முலா. அப்போ இங்கே என்ன ஆகும்னா, இந்த 100 இங்கே போய் மல்டிப்ளை ஆகும். இப்போ மல்டிப்ளானா என்ன, பிரின்சிபல் வெளியில் இருக்கா, இது 100 100 + NR வருமா, 100 + NR டிவைடட் பை 100. இப்படி வந்து நிற்கும். இந்த ஃபார்முலாவே சுருக்கணும்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது கான்செப்ட். இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா நான் சொல்றது ஈஸி. இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்கிறது பாருங்க, ஆண்டுக்கு 5%ங்க 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. எண்ணு 6 தானே இங்க இருக்குது, அதோட 100 கூட்ட போறோமா? இங்க பாருங்க, இதுதானே எண்ணு, இதான 6, இது 2 மல்டிபிள் தானே இருக்கு. அப்ப இது 2 மல்டிபிள் பண்ணிருங்க. 2 10, அதோட 100 கூட்டினா எவ்வளவு, 110. அப்ப 110% தான் இந்த நம்பர் 16,500. புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஏன் சார் இது அதுக்கு ஈக்குவல் பண்றீங்கன்னா, இப்ப A ஈக்குவல் தான் இந்த ஃபார்முலா. A ஈக்குவல் டு தான் பிரின்சிபல் இன்ட்டு 100 + NR டிவைடட் பை 100 இல்லையா? இந்த பிரின்சிபல் கீழே ஒன்று வந்துடலாமா, இப்படி A/P. அப்ப என்ன ஆகும், இங்க 100 + NR டிவைடட் பை 100. அப்போ பிரின்சிபலுக்கு நேரம் எப்பயுமே 100 வந்துடும். பாரு, அமௌண்ட் வந்து எப்படி இருக்கும், 100ஓட, அதாவது இந்த பிரின்சிபலோட NR-ஐயும் கூட்டினா அமௌண்ட் கிடைச்சிடும். அதனால தான் என்ன செய்யறேன், NR-ஐ மல்டிபிள் பண்ணி 100 கூட்டிடுறேன். அதை அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கிறேன். அப்போ 110 தான் இந்த 16,500னா 100 எவ்வளவு, பிரின்சிபல் தானே கேட்குறாங்க, 100% எவ்வளவு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இப்போ டக்குன்னு இப்படி ஒரே ஸ்டெப் கூட்டியாந்துடணும். இதை அடிங்க, பாக்ஸ் மாடலில் 0 0 அடிச்சிடலாம். 1 11 5 11 55. 150 × 100 எவ்வளோ ஆச்சு, 150 100. தட் மீன் 15,000 இருக்கும். பிரின்சிபல் ஆப்ஷன் சியில் இருப்பார். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் அப்சர்வ் பண்ணிக்கணும். எக்ஸாம் ஹாலில் இதை மட்டும் தான் நம்ம போடணும். ரைட், இது மாதிரி அடுத்த கேள்வி இருந்தால் பார்ப்போம். 9வது கேள்வி பாருங்க. ஸோ 9வது கேள்வியில் ஒரு குறிப்பிட்ட அசல் ஆண்டுக்கு X% தனி வட்டி விகிதத்தில் 7 வருஷத்துல இவ்வளவு ரூபாயாக மாறி இருக்கு. இங்க இருக்கிறது அமௌண்ட்டுங்க. அதே மாதிரி அந்த பெர்சன்டேஜோட ஒரு 4% கூடுது. அப்படி இருக்கும் போது 7 வருஷத்துக்கு தொகை இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ அந்த அமௌண்ட் கூடி இருக்கா, இப்போ எவ்வளவு கூடி இருக்கு, எதனால கூடி இருக்கு, இங்கே X% ஏதோ ஒன்று இருந்திருக்கு, அதோட 4% கூடும் போது தான் இந்த தொகை கூடி இருக்கு. இப்போ நான் என்ன செய்யறேன்னா, இந்த 4% தானே கூடி இருக்கு, எத்தனை வருஷத்துக்கு, அதே 7 வருஷத்துக்கு. அப்போ இந்த 4% 7 வருஷத்துக்கு, இது என்ன, இது 6, 4% 7 வருஷத்துக்கு எவ்வளவு கூடி இருக்குன்னு மட்டும் செக் பண்ண போறேன். இதுல இருந்து அதை கழிச்சிடலாமா, எவ்வளவு கூடி இருக்குன்னு தெரிஞ்சிருமா? 25,917 இதுல கழிச்சிருங்க. கழிச்சு எவ்வளவு வருது பாருங்க, 3, இதுல ஒரு 2 4 3, அவ்வளவுதான். 3423 வருது. 3423 இவ்வளவு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்ப, இந்த 4% 7 வருஷத்துக்கு கூடும் போத. அப்ப இதுதான் இந்த நம்பர்னா 100% பிரின்சிபல் தானே கேட்குறாங்க, 100% எவ்வளவு, அவ்வளவுதாங்க. இந்த ஸ்டெப்புக்கு ஓடியாரணும். இவ்வளவு பெரிய சம்மை டக்குன்னு ஒரு 2 ஸ்டெப்ல கொண்டு வரமா, அந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு எளிமையா வந்துடும். அது ஒன்றும் பெரிய கஷ்டமானது கிடையாது. இப்போ இதை ஒரே ஸ்டெப் என்ன செஞ்சிடலாம், 4%ன்றதை 4 × 7 28 எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே வச்சுக்கலாம். 4% தானே, இது 100%, 4%. ரைட், இதை இப்படி அடிங்க, ஒரு நாள் 25 நாளா 100, 7ஆல் அடிச்சிடலாமா, இப்படியும் அடிக்கலாம், இப்படி அடிக்கலாம். பாக்ஸ் மாடலில் நேருக்கு நேரம் எப்படி அடிச்சிடலாம். 7 4 7 28 8 9 63.
489 into 25 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் வரதான் ஆன்சர். 945 முடியுது, எல்லா ஆன்சருமே தான் இருக்குது. இப்போ 489க்கு அடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம். 489 into 25 ஈஸியாக எப்படி மல்டிபிள் பண்ணுறது பாருங்க. 45 மீதி 4 8 40 9 2 18 40 58 62க்கு 2 2ல் இருக்கணும். 5 முன்னாடி 2 இருக்கணும். இந்த ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் 2 இருக்கும். அப்படியே நிப்பாட்டிக்கணும். ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணி டயத்தை ஓட்டிடாதீங்க. அடுத்த கேள்வி பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10. ரமேஷ் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஆண்டுக்கு 9% தனி விட்டுதல முதலீடு செய்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு பின்னாடி இவ்வளவு ரூபா வட்டியை பெற்றால்ன்றாங்க. வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்டே இவ்வளோ இருக்கான். 20,250 ரூபான்றது என்னங்க? தனி வட்டி. பிரின்சிபல் தெரியாது. 9%க்கு ஒரு வருஷத்துக்கு பின்னாடி இந்த வட்டி கிடைச்சிருக்குன்னா இந்த அசல் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், சிம்பிள் ஃபார்முலாவில் அப்படியே போட்டேன். 9 2 18 2 18 50 45 அவ்வளோதான். 100 கொண்டு மல்டி பண்ணிடலாமா? அப்போ பிரின்சிபல் கிடைச்சிருமா? பிரின்சிபல் ஈக்குவல் டு 2 5 2 3 0. ஆப்ஷன் டி சியில் இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 225 இல்லையா? 2 18 மீதி 2 இருக்கும். 2 18 50 40. 225 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 8% 2 வருஷத்துல கிடைக்கும். தனி வட்டி கொடுத்துட்டாங்க, அசல் கேட்குறாங்க. சேம் அதே மாதிரி தான். தனி வட்டி 192 ரூபாங்க. பிரின்சிபல் தெரியாது. 8% 2 வருஷம் டிவைடட் பை 100. 8 2 16 ஒரு 16 2 16 32. பிரின்சிபல் என்னவா இருக்கும்? 12 into 100 1200 இருக்கும். ஆப்ஷன்ல சியில் இருக்கு பாருங்க. கிளியரா? அடுத்து 12வது கேள்வி பாருங்க. ஒரு நபர் தனது பணத்தை 3 வெவ்வேறு திட்டங்களில் 6 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் இந்த ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 10 12 15% முதலீடு செய்கிறாரு. ஒவ்வொரு திட்டத்தை முடியும் அவர் சமமான வட்டியை பெற்றால் முதலீடுகளின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ரைட், நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் தேவையில்லை இல்லையா? அதனால ஏதோ ஒரு அமௌண்ட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ரைட், நம்ம என்ன ஆறு அப்படி அப்படியே மல்டிபிள் பண்ண போறேன். நம்பர் ஆஃப் இயரையும், ஏன்னா பிஎன்ஆர் பை தானே, அப்போ என்ன ஆறு எப்பயுமே மல்டிபிள் தானே இருக்கும். 6 வருஷம் 10%, 6 வருஷம் 10% எவ்வளவு? 60%. ஈஸ்ட்டு 10 வருஷம் 12%, 10 into 12 120. அடுத்து 12 வருஷம் 15%, 12 180. அவ்வளோதான். இப்போ இதை சுருக்கிடலாமா? இதில் ரேஷியோ வைக்கிறத விட என்ன சமமான வட்டியை பெற்றால்ன்றாங்க இல்லையா? அதனால என்ன செய்ய எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணிக்க. இங்கே அந்த லைன் தான் இருக்கு. சமமான வட்டியை பெற்றால் அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் பிஎன்ஆர் பை 100ல நம்ம இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டோம். இப்போ பிரின்சிபல் இங்கே 1, இது பிரின்சிபல் 2, இது பிரின்சிபல் 3ன்னு வச்சுக்கலாம். இல்லாட்டினா XYZ கூட வச்சுக்கலாம். எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது சுருக்குனா என்னங்க? இது 1, இது 2, இது 3 இல்லையா? P1 P2 P3ன்னு வரும். இல்லாட்டி XYZன்னு வச்சுக்கலாம். எல்லாமே எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா let it be the number k அப்படின்னு வச்சுக்கணும். ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவா வச்சுக்கணும். இந்த ரேஷியோ டைப்ல இது நம்ம பார்ப்போம். ஈக்குவலா இருந்துச்சுனாவே இந்த நம்பர்லாம் இன்வர்ஸா எழுத சொல்லுவோம் கிளாஸ்ல. இப்போ இதை இன்வர்ஸ் எழுதுனா 1, இதை இன்வர்ஸ் எழுதுனா 1/2, இதை இன்வர்ஸ் எழுதுனா 1/3. சரிங்களா? இந்த பிரின்சிபல்லாம் அப்படியே இருக்கட்டும். நான் என்ன செஞ்சுறேன், இப்போதான் இந்த இடத்துல ரேஷியோ வைக்கணும். இப்போ இந்த ரேஷியோ வச்சதுக்கு முன்னாடி இந்த ரேஷியோக்குள்ள ஃப்ராக்ஷன் வந்து இருக்கக்கூடாது. அதனால இந்த இடத்துல என்ன செய்யணும்னா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா என்ன? 6னா இங்கே எவ்வளோ வரும்? 6, இங்கே 2 6, இங்கே 3 6. இப்போ 6:3:2 அப்படின்னு சொல்லி இந்த ரேஷியோவானது கிடைக்கும். ஆப்ஷன் பியில் இருப்பார். சரிங்களா? ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல நம்ம ஃபார்முலால தான் போட்டிருக்கேன். பிஎன்ஆர் பை 100ல இந்த எண்ணு 6 மல்டிபிள் பண்ணிட்டீங்க. 6 வருஷம் 10%, 60. இந்த பிரின்சிபல் 1ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி பிரின்சிபல் 2 எண்ணு 6, பிரின்சிபல் 3 என்ஆர். சரிங்களா? இந்த என்ஆர் எல்லாம் தனியாக மல்டிபிள் பண்ணிட்டேன். இப்போ P1 P2 P3 மட்டும் இருக்கு. எல்லாமே தனி வட்டி சமம்ன்றாங்க இல்லையா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க பிஎன்ஆர் பை 100. அதனால ஈக்குவல் பண்ணி வச்சுட்டேன். பண்ணதுக்கு பின்னாடி இந்த ஈக்குவல் டைப்ல வந்தாவே ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டைப்ல அதுல அந்த சாப்டர்ல இதே மாதிரி இருக்கும். இந்த ஈக்குவல் டைப்ல வந்தாவே இந்த நம்பர்லாம் டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணிடணும். அது அப்படியே தலைகீழ எழுதிடணும். இல்லை அப்படின்னா நீங்க let it be the constant k அப்படின்னு வச்சு ஒவ்வொரு தடையும் இப்படி செய்யற மாதிரி இருக்கும். P1 1,
அப்போ இங்கே பிரின்சிபல் 1 ஈக்குவல் டு கே பை 1 என்ன 1 தான். அதே மாதிரி P2 2 ஈக்குவல் டு கே, P2 ஈக்குவல் டு கே பை 2 இப்படின்னு. இது தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம டைம் போகும், அதான் பிரச்சனையே. அப்போ நம்மளுக்கு ஈஸியாக டைமுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா ஈக்குவல் டைப்பில் இருக்கா டக்குன்னு இது எல்லாத்தையும் இன்வெர்ஸாக எழுதிடணும். எழுதிட்டு ரேஷியோ வச்சுக்கிட்டு எல்சிஎம் எடுக்கணும். ஃப்ராக்ஷனாக இருக்கா எல்சிஎம் எடுக்கணும், ஃப்ராக்ஷனாக இல்லைன்னா எல்சிஎம் எடுக்க தேவையில்லை, அவ்வளோதான். A person invested 2/3 of his capital at the rate of 6%, 1/5 at the rate of 10%, the remaining at the rate of 15% கொடுத்துருக்காங்க. ஆனுவல் இன்கம் கொடுத்துட்டாங்க 600 கேபிட்டல் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரிமைனிங் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரிமைனிங் தானே 15%. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று, நிறைய பேர் இந்த ட்ரெடிஷ்னல் யூஸ் பண்ணுவாங்க, அதை பண்ணாதீங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ 2/3 இதில் 1/5 இப்போ பேலன்ஸ் வரணும் அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டி 1ஆல் மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் எவ்வளோன்னு தெரியும். எவ்வளவு? 1 மைனஸ் இது 3 15 10 13 கழிச்சோம்னா 2/5 15. இப்போ இதுதான் இந்த பேலன்ஸ். 15ல் 2 பார்ட்டு தான் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா? 2/3 தானே 6% இதில் மல்டிபிள் பண்ணுவாங்க. அடுத்து 1/5 10% அதை மல்டிபிள் பண்ணுவாங்க. இந்த ரிமைனிங் 215 15% மல்டிபிள் பண்ணி எல்லாத்தையும் கூட்டி இந்த 600 ரூபாய்க்கு ஈக்குவல் பண்ணுவாங்க. ஏன்னா பிரின்சிபல் தெரியாத அதான் கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ அது செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு டெரிவேஷனாக போகும். நம்ம கொஞ்சம் ஈஸியாக பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது பாருங்க, 2/3 1/5 தானே கொடுத்துருக்காங்க, 2/3 1/5 கொடுத்துருக்காங்க. அப்போ ரிமைனிங் பார்ட் வேணுமா? மீதம். அந்த ரிமைனிங் பார்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பாருங்க, 3 5 மல்டிபிள் பண்ணிருங்க. 3 எவ்வளவு? 15. இப்போ மொத்தம் 15 பார்ட் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. மொத்தம் 15 பார்ட். 15 பார்ட்டில் ஃபர்ஸ்ட் 2/3. அப்போ 15ல் 2/3 பார்த்தா எவ்வளவுங்க? இப்படி போட்டு பாருங்க, தெரியாதவங்க இப்படி போட்டு பாருங்க. 15ல் 2/3 1 3 I 3 15 I 2 10. அப்போ 10 பார்ட். அடுத்து 1/5. 15ல் 1/5 எவ்வளவு? 1 5 3 15 3 பார்ட். இப்போ 10 இது 3 வந்துருச்சு. பேலன்ஸ் எவ்வளோ போடணும்? 2 தான் போடணும். அப்படிங்களா? இந்த 15 பார்ட்டை பிரிச்சிட்டேன். 2/3 எவ்வளவு? 1/5 எவ்வளவு? இந்த ரிமைனிங் இந்த இருக்கு இல்லையா 215 அப்படி அங்கே போட்டிருக்கோம்ல, அதை இப்படி செய்யுங்கன்றேன். இப்படி பண்ணாம இப்படி பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் மல்டிபிள் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 6%, இப்போ இன்ட்டு 6. ஏன்னா இந்த கேபிட்டல் ஃபுல்லாகவே நம்ம பிரிச்சிருக்கோம். அடுத்து P/N 100 தானே, அதே மாதிரி அங்கே 10% இன்ட்டு 10, இங்கே 15% இன்ட்டு 15. இது எல்லாம் சேர்ந்தா தானே அந்த இன்கம் சொல்றாங்க 600 ரூபாய். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துற வேண்டியது 60, இது ஒரு 30, இது ஒரு 30, எல்லாத்தையும் சேர்த்துறேன். எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவுங்க? 120. 120 பார்ட்டு தான் இந்த 600 ரூபாய். இப்படி ஒரு ஸ்டெப்பு கூடி வந்துடணும். இப்போ இதுதான் உனக்கு டக்குன்னு பிரிச்சிடணும். பிரிச்ச உடனே இங்கே இப்படி வந்துடணும். எல்லாத்தையும் சேர்ந்தாதான் இந்த தொகை. அப்போ 100 பார்ட் எவ்வளவுன்னு பார்த்துட்டு நம்மளுக்கு எது வேணும்? இந்த 15 பார்ட்டு தானே ஃபுல் பார்ட்டு. அப்போ 15 பார்ட்டு தான் நம்மளுக்கு வேணும். 15 பார்ட்டு தான் வேணும். அப்போ 100 பார்ட்டை பார்த்துட்டு நம்ம பார்க்கணும். இப்போ 120 தான் 600னா ஒரு பார்ட் அளவு 120 5. இப்போ 5 × 100 500 இங்கே வந்துருமா? இப்போ 100 பார்ட்டு 500 இருக்குமா? இப்போ 15 பார்ட் எவ்வளவு? 15 × 500 இருக்குமா? 5 5 75 7500 ரூபாய். ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்க. சரி, இதுதான் கொஞ்சம் ஈஸியாக செய்கிறது. அடுத்த கேள்வி பார்ப்போமா? இங்கேயும் 3 பிரின்சிபல் தொகை கொடுத்துருக்காங்க. 4 6 8% முதலீடு செய்கிறாங்க. ஒரு வருஷத்துல 3 தொகையிலிருந்து கிடைக்க தனி வட்டி சமம். இதுக்கு முன்னாடி 3 போட்ட பாருங்க, சமம். அதே மாதிரி கண்டிஷன்ல இங்கே வச்சிருக்காங்க. ரைட், நம்ம என்ன செய்யறோம்? ஒரு வருடம் முடிவுன்ட்டாங்களா? அப்போ எல்லாத்துக்குமே 1 இயர் தான். நம்ம இப்படி எடுத்துக்க போகிறோம். பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் 1, அதுக்கு 1 இயர் 4%. இது அடுத்து பிரின்சிபல் 2 1 இயர் 4%. அடுத்து பிரின்சிபல் 3 1 இயர் 8%. எல்லாமே சமம்ட்டாங்க. அந்த 1 இயரை போடலை, ஏன்னா ஒன்னால அப்படியே மல்டிபிள் ஆகும். அதனால இப்போ சமம்ட்டாங்க. இப்போ சுருக்கிடலாமா? 2 2 4 2 6 4 2. இங்கே 2 3 4 வந்திருக்கா? இப்போ எல்லாமே ஈக்குவல் தானே. ஈக்குவலாக இருந்தால் என்ன செய்ய சொல்லியிருக்கேன்? இது எல்லாத்தையும் தலையில் எழுதுச்சுன்னா அப்போ தலையில் எழுதுங்க 1/2. இதை தலையில் எழுதுனா 1/3. இதை தலையில் எழுதுனா 1/4. இப்போ தலையில் எழுதிட்டா ரேஷியோ வச்சிட வேண்டியதான். இப்போ இந்த ரேஷியோக்குள்ள பின்னம் இருக்கக்கூடாது, ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடாது. அதனால என்ன செய்யணும்? எல்சிஎம் எடுக்கணும்.
அப்போ எல்சியம் எடுத்தா என்னங்க, எதுக்கு எடுக்கணும், இந்த 2, 3, 4 தான் எல்சியம் எடுக்கணும். இப்போ 2, 3, 4 எல்சியம் எடுத்தா என்ன, 12. சரியா? இப்போ இது எத்தனை நாள் பெருக்கினா 12 வரும், 6 ஆள் பெருக்கினா 12 வரும், 6. 3 எத்தனை நாள் பெருக்கினா 12 வரும், 4 ஆள் பெருக்கினா. 4 எத்தனை நாள் பெருக்கினா 12 வரும், 3 ஆள் பெருக்கினா. அப்போ 6:4:3 அப்படின்னு ரேஷியோவா கிடைக்கும், விகிதமா கிடைக்குது. நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கிறது பாருங்க, மொத்த முதலீடு 2600. P1 P2 P3 மதிப்பு தானே கேட்குறாங்க. இதானே ஃபர்ஸ்ட் P1, ரெண்டாவது P2, மூணாவது P3. அப்ப இங்க இருக்கிறது இது P1, இது P2, இது P3. இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த தொகை. அப்ப இதெல்லாத்தையும் சேர்த்த அளவு 6 நாள் 10 13. 13 பார்ட் சேர்ந்தது தான் இந்த 2600 ரூபாய். அப்போ ஒரு பார்ட் என்ன, ஒரு 13, 2 13, 200 ரூபாய். ஒரு பார்ட் 200னா 6 பார்ட் P1, 6 பார்ட் என்ன, 6 × 200 1200. 4 பார்ட் என்ன, 4 × 200 800. 3 பார்ட் என்ன, 3 × 200 600. இது எங்க இருக்கு ஆப்ஷனு, ஆப்ஷன் டி இருக்கு. கிளியரா? அடுத்த क्वेश्चन பாருங்க. 5800 என்ற தொகை ஆண்டுக்கு 6% தனி வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்படுது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த தொகையாக எவ்வளவு கிடைக்கும்ன்றாங்க. அப்ப வட்டியை கண்டுபிடிச்சு வட்டியை பிரின்சிபலோட கூட்டிக்கலாம், அவ்வளவுதான். இப்ப பிரின்சிபல் 5800, வட்டி கண்டுபிடிக்க போறேன். 6%க்கு 4 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவுன்னு பார்க்க போறேன். 2 0 அடிச்சிடலாம், அப்படியே மல்டிபிள் பண்ண போறோம். 58 × 6 24, என்னாக 32, மீதி 3, 5 20, 16, 36, 39, 3, 10, 13. இதுதான் வட்டி. 1392 ரூபா என்ன வட்டி. நம்மளுக்கு தொகை கேட்டிருக்காங்க. தொகைனாவே பிரின்சிபலையும் வட்டியும் கூட்டணும். பிரின்சிபல் எவ்வளவு, 5800. இது ஒரு 1392. ரெண்டையும் கூட்டுங்க. ரெண்டையும் கூட்டினா இது 2, இது ஒரு 9, இது 10 11, மீது 1. ஆப்ஷன் பியில் இருப்பார். கிளியரா? அடுத்த கேள்வி அதே தான். 5000 ரூபா 5 வருஷத்துக்கு 12%க்கு டெபாசிட் பண்ணுறாங்க. 5 வருஷத்துக்கு பின்னாடி மொத்த தொகை எவ்வளோன்னு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்னதான் கண்டுபிடிக்கணும், வட்டி தான் கண்டுபிடிக்கணும். 5000 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு 12%க்கு வட்டி என்ன, 2 0 அடிங்க. 5 12 60, 6 5 30, 3000 ரூபா என்னது வட்டி. நம்மளுக்கு மொத்த தொகை தான் வேணும். பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டும் கூட்டணுமா. மொத்த தொகைனா இது ஒரு 5000, இது ஒரு 3000, ஆக மொத்தம் கூட்டினா 8000 ரூபாய் மொத்த தொகையாக கிடைக்கும். ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. A sum of rupees 800 becomes 920 in 3 years at simple interest. If the rate of interest is increased by 4%, then the amount will be increased. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ட்ரெடிஷனலா பண்ணீங்கன்னா டைம் எடுக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. பாருங்க, இங்க இருக்கிறது பிரின்சிபலா 800 ரூபாய். 800 ரூபாயில இருந்து 920 ரூபாய் மாறிடுச்சா, அதுக்கு பேர் என்ன தொகை, மொத்த தொகை. அப்ப எவ்வளவு கூடி இருக்குங்க, 120 ரூபாய் கூடி இருக்கு இல்லையா. இந்த 120 ரூபாய் கூடி இருக்கிறதுக்கு பேர் என்ன, இன்ட்ரெஸ்ட். 120 ரூபான்றது என்னது, இன்ட்ரெஸ்ட். எத்தனை வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு. சரி, இந்த அமௌண்ட்ல இருந்து இந்த அமௌண்டா கூடி இருக்கு இல்லையா. எதனால கூடி இருக்கு, ஏற்கனவே ஒரு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் இருந்திருக்கு, அதோட இந்த 4% இன்க்ரீஸ் ஆனதுனாலதான் இந்த தொகையும் கூடி இருக்கு. கரெக்டா அக்செப்ட் பண்றீங்களா. 800 ரூபான்றது 4% இன்க்ரீஸ் ஆனதுனாலதான் 920 மாறி இருக்கு. சரியா. அப்ப எவ்வளவு கூடி இருக்கு, 120 ரூபாய் கூடி இருக்கு. எத்தனை வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு. எதனால, 4% இன்க்ரீஸ் ஆனதுனால. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த 800 ரூபாய்க்கு இந்த 4% தானே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அந்த 4%க்கு மட்டும் இந்த 3 வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி வருதுன்னு கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா. கண்டுபிடிச்சா எவ்வளவு வருது, 8 12 96 ரூபா வட்டி மட்டும். இங்க இருந்து இங்க கூடி இருக்கிறது மொத்தம் 120 ரூபா கூடி இருக்கு, அதுவே ஓகே. ஆனா நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், 800 ரூபாய்க்கு 4% தான் கூடி இருக்கு. 800 ரூபாய்க்கு 4% 3 வருஷத்துக்கு மட்டும் எவ்வளவு வட்டி வந்துருக்குன்னு பாக்குறேன், 96 ரூபா வட்டி வந்துருக்கும். இதை என்ன செய்யறீங்கன்னா, இந்த மொத்த தொகை இருக்கு இல்லையா, இந்த மொத்த தொகையோட கூட்டிக்கிறீங்க. சிம்பிளா வேலை முடிஞ்சிடும். இது பிரின்சிபலுங்க, இது மொத்த தொகைங்க. அப்ப இந்த மொத்த தொகை எவ்வளவு, 920, அதோட இதை கூட்டிக்கங்க, அவ்வளவுதான். 6 10 11, மீதி 1. 1016 ரூபா அந்த 4% இன்க்ரீஸ் ஆனது பின்னாடி மொத்த தொகையா கிடைச்சிருக்கும். மொத்த தொகைன்னும் போது நம்ம பிரின்சிபலோட இன்ட்ரெஸ்ட் கூட்டுமா. அப்ப இந்த பிரின்சிபல்ல தானே நான் ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்.
அப்போ பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் இதுக்குள்ளே சேர்ந்து தான் நிற்குது இல்லையா? இந்த பிரின்சிபலோட சேர்ந்து தான் உள்ள நிற்குது. இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும் இந்த மொத்த தொகையில். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், ஈஸி ஆன்சர் வரும். சரிங்களா? எப்படி இருக்கும் இந்த டைப் ஃபுல்லாக? பிரின்சிபல் கொடுத்துருப்பான், அமௌண்ட்டை கொடுத்துருப்பான், ஒரிஜினல் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் இருக்காது. இதுலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது மட்டும் கொடுத்துருப்பான். எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது மட்டும் கொடுத்துருப்பான். கொடுத்துட்டு இந்த மாதிரி மொத்த தொகை என்னன்னு கேட்பான். சரிங்களா? இந்த 4 கண்டிஷனில் இது மட்டும் இருக்காது. அப்படி இருக்க டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே என்ன செய்யலாம், இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ரைட். அடுத்து, ஒரு குறிப்பிட்ட அசல் 8 ஆண்டுகளில் தனி வட்டியில் 2 மடங்கு ஆகுது. அப்போ வட்டி வீதம் என்ன? 2 மடங்கு. இந்த டைம் பேஸ்ல கொஸ்டின் வந்தா நீங்க எப்படி எடுத்துக்கணும்? 2 மடங்குனா NR = 100. ஏன்னா மடங்குனும் போது ஒரு தொகையிலேருந்து இன்னொரு தொகையா மாறுது அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதே மாதிரி 3 மடங்கு அப்படின்னா NR = 200. ஒன்று குறைஞ்சிட்டே வரும். 4 மடங்குன்னா 300, 5 மடங்குனா 400, 6 மடங்குனா 500, ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டே போகும். இந்த மாதிரி ஈஸியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃபார்முலாலேருந்து தான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். அதெல்லாம் கிளாஸில் நம்ம சொல்லியிருப்போம். ரைட். இப்போ இங்கே பாருங்க, 8 வருஷமா 2 மடங்கு தானா? கொஸ்டினில் 2 மடங்கு வந்தால் எதை எடுக்கணும்? இது எடுக்கணும். இது 2 மடங்கு, இது 3 மடங்கு உள்ளது, இது 4 மடங்கு உள்ளது. 2 மடங்கு உள்ளது NR = 100. அதை அப்படியே எடுத்துருங்க. NR = 100. இதில் இதுதான் என்னது? வருஷம் கொடுத்துட்டாங்க, எண்ணு கொடுத்துட்டாங்க. அப்போ 8. இந்த 6 தான் கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் பர்சன்ட் தான் கேட்டிருக்காங்க. 100னா R = என்ன? 100/8 சுருக்க 4 மீதி 2 2 16 8 40. இப்போ 12.5% இருக்கும் ஆப்ஷன் டி. சரிங்களா? மடங்குல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஃபார்முலா தாங்க, ஒன்று நான் ஒன்றும் புதுசாலாம் போடல. PNR/100 தான். PNR/100 தான், வேற ஒன்றுமே இல்லை. அடுத்து 19. ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி விதத்தில் 2 வருஷத்துல 1250 ரூபாயும் 5 வருஷத்துல 2000 ரூபாயும் மாறுது. பாருங்க, அப்ப 2 வருஷத்துல 5 வருஷம், இது 2 வருஷம், பெரிய நம்பர் மேலே 5 வருஷத்துல 2000, 2 வருஷத்துல 1250. அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் டிஃபரன்ஸ் ஆகுது? 3 வருஷமா? 3 வருஷத்துல இந்த வட்டியானது எவ்வளவு கூடி இருக்குன்னு பாருங்க. 3 வருஷத்துல வட்டியானது எவ்வளவு கூடி இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 750 ரூபா கூடி இருக்கா? 3 வருஷத்துக்கு வட்டி 750 ரூபானா, ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு? 1 இயருக்கு வட்டி எவ்வளவு? 1 3 23 6 53 250 ரூபாயா? ஒரு வருஷத்துக்கு வட்டி 250 ரூபா. நம்மளுக்கு இந்த கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 2 வருஷம் 5 வருஷம் தானே இருக்கு. அப்ப நம்ம இங்க 1 இயர் பார்த்துட்டு இந்த இடத்துல என்ன இருக்கோ அதை தான் நம்ம போட போறோம். 2 வருஷமா இருக்கா? அப்ப 2 வருஷத்துக்கு வட்டி என்னன்னு பார்ப்பேன். 2 வருஷத்துக்கு வட்டி என்ன? ஒரு வருஷத்துக்கு வட்டி 250 ரூபானா 2 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு? 500 ரூபா. 2 வருஷத்துக்கு இங்க இருக்கிறது என்ன? இதெல்லாம் மொத்த தொகை, அமௌண்ட். இங்க இருக்கிறது இயர். 2 வருஷத்துக்கான மொத்த தொகை தான் இங்க இருக்கு, 1250 ரூபா மொத்த தொகை. 2 வருஷத்துக்கான வட்டி இங்க இருக்கு. எனக்கு பிரின்சிபல் வேணும். பிரின்சிபல்னா எதுல இருந்து எதை கழிப்பீங்க? அமௌண்ட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் கழிப்பீங்க. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அமௌண்ட்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்டுங்க. நம்மளுக்கு பிரின்சிபல் வேணும்னா அமௌண்ட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் கழிச்சுக்கோங்க. அப்ப நினைச்சிடறேன், இந்த அமௌண்ட்ல இருந்து 2 வருஷத்துக்கான அமௌண்ட்ல இருந்து 2 வருஷத்துக்கான தொகையை கழிக்கணும். மாத்தி கழிச்சிடக்கூடாது, தப்பாயிடும். 1250 இருந்து ஒரு 500 ரூபாய் கழிச்சிடுறேன். எவ்வளோ ஆச்சு? அது ஒரு 750 ரூபா. சரியா? ஓகே. பிரின்சிபல் = 750. நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? இப்போ பிரின்சிபலை கண்டுபிடிச்சிட்டேன். ஆண்டு வட்டி விதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பிரின்சிபல் இந்த இருக்கு 750 ரூபா. வட்டி இந்த 2 வருஷத்துக்கான வட்டி இருக்குல்ல, 1 இயருக்கான வட்டி கூட எடுத்துக்கலாம். 1 இயருக்கான வட்டி 250, பிரின்சிபல் ஒரு 750, 1 இயர், ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் தெரியாது. அவ்வளோதான். இதையும் அடிச்சிடலாமா? 3 தடவை அடிக்கும். 6 தான் வேணும். இப்போ 100 இங்கே வரும், 3 கீழே வந்துடும். இப்போ 100/3ன்னு போடலாமா? 100/3 சுருக்குனா என்ன? 3 3 9, 3 3 9, பேலன்ஸ் 1/3. மறுபடியும் மல்டி பண்ணிட்டு டிவைட் பண்ணிட்டே போனோம்னா 3 3 3 போயிட்டே இருக்கும். இப்போ 2 ஸ்தானம், இந்த 2 டெசிமல் தள்ளி தானே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டியில் இருக்கும். 2 டெசிமல் அப்படின்ட்டாங்க. சரிங்களா? ஒன்றும் இல்லை, இயருடைய டிஃபரன்ஸ், அமௌண்ட்டுடைய டிஃபரன்ஸ். 3 இயருக்கு வட்டி இந்த இருக்கு,
அப்போ இங்கே இருக்க நம்பரில் 2 இயரோ 5 இயரோ ஏதாவது ஒன்று எடுத்து போடலாம். நான் சின்ன நம்பர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 5 இயர் போட்டு பார்க்கணும்னாலும் போட்டு பார்க்கலாம். ஆனால் அந்த அமௌண்ட்டில் தான் கழிக்கணும். இங்கே நான் 2 இயருக்கு எடுத்துருக்கனால 2 இயருக்கான அமௌண்ட்டு 2 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் தான் கழிக்கணும். நீங்கள் 5 இயர் பார்த்தீங்கன்னா 5 இயருக்கான அமௌண்ட்லேருந்து 5 இயருக்கான இன்ட்ரெஸ்ட்டை கழிக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கழிச்சுட்டு பிரின்சிபல் கேட்டிருக்காங்க, கிடச்சிரும் ஈஸியாக. அதை வச்சு வட்டி விதத்தை நீங்கள் ஃபார்முலா படி போட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின், 10,000 ரூபா தொகை தனி வட்டி விதத்தில் 2 வருஷத்துக்கு கடனாக வாங்கியிருக்காங்க. 2,000 ரூபா வட்டியாக கிடச்சிருக்கு. வட்டி விதம் என்ன நினைக்கிறாங்க? சரி, 2,000 ரூபா வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10,000 ரூபாய்க்கு, ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் தெரியலை, 2 வருஷத்துக்கு டிவைடட் பை 100. 2 ஜீரோ அடிச்சிடலாம், இங்கே ஒரு 2 ஜீரோ இருக்குது அடிச்சிடலாம். ஓ 2 பைத்து 2 இருக்குது. 10% இருக்கும். ஆப்ஷன் டி. அடுத்து, ஒரு அசல் 10 ஆண்டுகளில் தனி வட்டியில் 2 மடங்காக மாற தேவையான வட்டி விகிதம். 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்களா? மடங்குன்னு வந்தாவே அப்போ என்ன சொன்னேன், என்ஆர் ஈக்குவல் டு 100. 2 மடங்குனால இதில் என்ன கொடுத்துட்டாங்க, எண் கொடுத்துட்டாங்க, 6 தான் தெரியல, ஈக்குவல் டு 100. 0 0 அடிச்சதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், ஆர் ஈக்குவல் டு 10%. அவ்வளோதான், ஆப்ஷன் டி. சரியா? அடுத்து 22 பாருங்க. 2,400 ரூபா கடனானது கால முடிவில் இவ்வளவு ரூபாயா கிடைச்சிருக்குன்னா, காலம் மற்றும் வட்டி வீதம் எண் மதிப்பில் சமமாக இருந்தால், சிம்பிள் இன்ட்ரெஸ்டோடைய பெர்சன்டேஜ் என்னன்னு இருக்காங்க, 6% என்னன்னு இருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. எண்ணும் 6ம் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்கனாவே சிம்பிளா ஒரு ஆன்சர் இருக்கும். இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளா பண்ற பாருங்க. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் வேண்டதுனா, இதெல்லாம் கிளாஸ்ல டீட்டெயிலாக சொல்லுவோம். அந்த கான்செப்டை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் எண்ணும் 6 சமம்ட்டாங்களா? அப்போ எண்ணில் என்ன நம்பர் இருக்கோ, இங்கே 1னா இங்கேயும் 1 தான், இங்கே 2னா இங்கேயும் 2 தான், இங்கே 3னா இங்கேயும் 3 தான். என்ன இருக்கோ அது அப்படியே. சப்போஸ் இங்கே எக்ஸ்னா இங்கேயும் எக்ஸ் தான். அதான் எண்ணும் 6ம் சமமாக இருக்குன்றாங்க. இந்த போட்டிருக்காங்க பாருங்க இந்த லைனு, பீயிங் நியூமரிக்கலி ஈக்குவல் அப்படின்னு, எண்ணளவில் சமம். அப்போ இந்த எண்ணு 6 இடத்துல ஈக்குவலாக இருக்குன்றாங்க. இந்த 100 இங்கிட்டு வந்துருமா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100. இந்த பிரின்சிபலை கீழே கொண்டு வந்துடலாமா? எண்ணாறு சமம் தானே. இப்போ இது எக்ஸ்னா இது எக்ஸ் தானே, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன, எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துருமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன, ஸ்கொயர் இங்கிட்டு வந்தால் ரூட்டாக மாறிடும். அப்போ ரூட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை பிரின்சிபல் இன்ட்டு 100. அப்போ இங்கே இந்த எக்ஸ்ன்றது என்ன வச்சிருக்கோம், எண்ணாவோ 6ஆவோ வச்சிருக்கோம் இல்லையா? அப்போ கொஸ்டின்ல எண்ணு கேட்டாலும் 6 கேட்டாலும் என்னதான், ஒரே ஆன்சர் தான். அப்போ இந்த மாதிரி எண்ணு 6 சமம்னு சொல்லிட்டாங்கனாவே இந்த கண்டிஷன் தான் நீங்கள் எடுக்கணும். இது கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே சரி. இப்போ இது சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எண்ணு 6 சமம்ன்றனால இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் இங்கேயும் இருக்கணும், மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸ்ன்னு நான் எடுத்திருக்கேன். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும், ஸ்கொயர் இன்ட்டு வந்து ரூட்டா மாறிடும். அப்போ நம்ம இதைத்தான் நம்ம எடுத்துருக்கோம். ரைட். இப்போ பாருங்க, இங்க 2,400ன்றது என்ன, பிரின்சிபல். இந்த பிரின்சிபல் இவ்வளோ அமௌண்ட்டா மாறி இருக்கா? ஓகே, அமௌண்ட். அப்போ வட்டி எவ்வளவு, இதுல இருந்து கழிச்சிடலாமா? வட்டி தெரிஞ்சிருமா? பிரின்சிபல் 2,400, 2,400 இதுல கழிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு வட்டியானது கிடைச்சிடும். வட்டி அளவு 864 ரூபா. வட்டி கிடைச்சிருச்சு. எனக்கு என்ன வேணும், வட்டி தான் வேணும். அப்ப இந்த ஃபார்முலா எப்படி கொண்டு வரேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 864 ரூபா டிவைடட் பை பிரின்சிபல் இது 2,400 இன்ட்டு 100. இதெல்லாம் ரூட்டுக்குள்ள இருக்கும். சரியா? இப்ப 2 0 அடிச்சிடலாம். 24 அடிச்சிடலாமா? 1 24, 2 24னா 48, 3 24, 3 12, 2 6, 78, 78, 124 வருதா? 78, 6 36 வருதா? 3 6, ஆமா. 3 12, 2 6, 7, 72, 4, 6 இருந்தா 6, ரைட். அப்போ 36 டைம்ஸ் அடிக்குதா? அப்போ √36 இருக்கும். √36 ரூட் எடுத்தோம்னா என்ன, 6%. இதுதான் வட்டி வீதம். சப்போஸ் நம்பர் ஆஃப் இயர் கேட்டிருக்காங்கன்னா 6 இயர் அப்படின்னு போடணும். ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான். ஆப்ஷன் ஏல இருப்பார். புரியுதா? தெளிவா பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 23, ஆண்டுக்கு 10% தனி வட்டி விகிதத்தில் ஒரு அசல் எத்தனை ஆண்டுகள் 2 மடங்கு ஆகும்? இங்கே என்னதான், மடங்கு தான். மடங்குன்னு வந்துட்டாவே என்ன, நான் சொன்ன கண்டிஷன் மறந்துடக்கூடாது. 2 மடங்கா, என்ஆர் ஈக்குவல் டு 100. 10% ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, எண்ணு தான் கேட்டிருக்காங்க. எண்ணு இது 10%,
ஈக்குவல் டு 100. ஒரு ஜீரோ அடிச்சிடலாமா? அப்போ n ஈக்குவல் டு என்ன? 10 வருஷம். அவ்வளோதான், ஆப்ஷன் பி. சிம்பிள் கொஷின். அடுத்து 24 பாருங்க. 3 மடங்கு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசல் 15 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகுது. அதே தனி வடிவத்தில் அந்த அசல் எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்கு ஆகும்? 2 தடவை மடங்கு இருக்கா? 2 தடவை மடங்கு இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்லி தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி எழுதிடுறேன். 3 மடங்கா நம்ம எப்படி இருக்கும்? NR ஈக்குவல் டு 300, சாரி 1 குறையும். 3 மடங்குனா 1 குறைஞ்சிடும், 200. இதுல ஆண்டு கொடுத்துட்டாங்களா? எண் கொடுத்துட்டாங்க 15. இதுல வட்டி விகிதத்தை கண்டுபிடிச்சு வச்சிருவோம். R ஈக்குவல் டு 15 டிவைட் பண்ணிடுவோமா? பை 15 45. 40/3. இதை அப்படியே வச்சுக்கோங்க. 40/3 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த லைனுக்கு வரேன். 5 மடங்குன்னு சொல்றாங்களா? 5 மடங்குனா எப்படி எழுதணும்? NR ஈக்குவல் டு 400 எழுதுவாங்க இல்லையா? ஏன்னா 1 குறைச்சிடும், 400. இப்போ R கண்டுபிடிச்சிருக்கோமா? அதை தூக்கி இங்கே போட்டுருங்க. அவ்வளோதான். 40/3 ஈக்குவல் டு 400. 40ல் இந்த 40 பேரும் இங்கே 0 மட்டும்தான் இருக்கும். 3 × 10 30. அப்போ n ஈக்குவல் டு எத்தனை வருஷம் ஆகும்? 30 இயர் ஆகும். இது ரொம்ப அதிகமாக செஞ்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் ஷார்ட்டா பண்ண போறீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 மடங்கா? இது மடங்கு ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கிறேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. மடங்கு ஒரு பக்கம், இயர் ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கிறேன். 3 மடங்கு 15 வருஷம். இதுல 5 மடங்கு எத்தனை வருஷம்னு கேள்வி கேட்கலாம். கேள்வி எடுத்து எழுதிட்டேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்? மடங்குன்னு எத்தனை இருக்கோ அதுல இருந்து ஒன்னு குறையும் சொல்லியிருக்கேன். அப்ப இங்க 3ல 1 குறைச்சிருங்க. 3ல 1 குறைச்சிருங்க. எத்தனை இருக்கும்? அப்ப 2. 5ல 1 குறைச்சிருங்க. அதுல எத்தனை இருக்கும்? 4. இதை மறந்துருங்க. இப்ப 2 தான் 15. 4 எவ்வளவு ஆகும்? 2 மடங்கு தான் இங்க 2 பார்ட் தான் 15. 4 பார்ட் எவ்வளவு? சிம்பிள். 4 5 6. அதை 2 கொண்டு டிவைட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல x இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது இங்க மல்டிப்ளை ஆயிரும், இது இங்க மல்டிப்ளை ஆகும். இப்போ 2x ஈக்குவல் டு 4 × 15. அப்போ x ஈக்குவல் டு என்ன? 15 2 30 வருஷம் ஆகும். அவ்வளவுதான், ஆப்ஷன் பி. இன்னும் கொஞ்சம் சிம்பிள் ஆயிடுச்சா? மடங்கு அப்படியே கொஸ்டின் பார்த்தேன், ஆன்சர் பார்த்தேன் ஆன்சர் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் 3 மடங்கா? அப்ப 2. 3ல 1 போயிடும், 2. 2 தான் 15. 5 மடங்கா? 5ல 1 போக 4. 2 தான் 15னா 4 எவ்வளவு? 2 மடங்கு தான் 4. 15 மடங்கு 30. ஆப்ஷன்ல டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காது. உட்காந்து டீட்டெயிலா உட்காந்து எழுதிட்டு இருக்க கூடாது. எக்ஸாம் ஹால்ல சொல்றேன். அதை எங்க பிராக்டிஸ் பண்ணணும்? இங்க இருந்தே நீங்க பிராக்டிஸ் பண்ணி கொண்டு போகணும். ரைட், அடுத்து பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரொம்ப சிம்பிளா செய்யலாம். 10% ஆண்டு தனி வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகையோட மதிப்பு 40% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு வருஷம் எடுக்கும்? ரேட் ஆஃப் பர்சன்டேஜும் இங்க பாருங்க, அங்க இன்ட்ரெஸ்ட் உடையது பெர்சன்டேஜும் ரெண்டுமே பெர்சன்டேஜ்ல இருக்கா? இந்த ஆரும் அந்த இன்ட்ரெஸ்டும் பெர்சன்டேஜ்ல இருக்கா? பெர்சன்டேஜ்ல இருந்தாவே ரொம்ப சிம்பிள். 40% டிவைடட் பை 10%. எத்தனை வருஷம் எடுக்கும்? 4 வருஷம் எடுக்கும். அவ்வளவுதான். பார்த்தேன்னே சொல்லிட்டு ஓடிடலாம். முடிஞ்சு, அவ்வளவுதான். இல்லை சார் எனக்கு இன்னும் புரியலைன்னு நான் ஃபார்முலா மெத்தட்ல சொல்லுங்க அப்படின்னா, எனக்கு பிரின்சிபல் தெரியாதா? பிரின்சிபல் தெரியாது. நீ 100 ரூபான்னு கூட வச்சுக்கலாம், இல்லை எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம், என்னன்னு வச்சுக்கலாம். பிரின்சிபல் 100 ரூபான்னு வச்சுக்கிறேன். இதுல தான் 40% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வட்டி எவ்வளோ இருந்திருக்கும்? 100ல் 40% போட்டு பார்ப்போமா? 100ல் 40%. அப்போ 40 ரூபாயா இருந்திருக்கும் வட்டி. 100 ரூபாய்க்கு 40 ரூபா வட்டி இல்லையா? அப்போ 140 ரூபான்ற மொத்த தொகையாக கிடச்சிருக்கும். இப்போ 40 ரூபா வட்டி, பிரின்சிபல் 100 ரூபா, ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் 10%, நம்பர் ஆஃப் இயர் தெரியாது, டிவைடட் பை 100. 2 0 அடிச்சிடலாம், இங்கே ஒரு 0 அடிச்சிடலாம். n ஈக்குவல் டு 4n வருதா? இது எதுக்கு இப்படி செய்யணும்? நம்மளுக்கு தேவை என்ன? ஆன்சர். கிளிக் பண்ண போகிறோம். அப்போ என்ன? டைம் சேவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? ரெண்டுமே பர்சன்டேஜில் இருக்கு. டக்குன்னு பார்த்தோன்னே கொஸ்டின் பார்த்து டிவைட் பண்ணலாமா? ஒரு 0 போயிடும், 4 வருஷம் போட்டு போயிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய அப்ரோச்சஸ் வந்து நீங்கள் பார்க்க தான் தெரியும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தொடர்ச்சியாக மட்டும் பார்த்துட்டே வாங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்டாக இருக்கட்டும், இதவே லாஸ்ட் அட்டம்ப்டாக நினச்சி எக்ஸாமில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா கரெக்டாக மே மாதம் லாஸ்ட்டில் எக்ஸாம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் சின்சியராக பண்ணுங்கள், நிச்சயமாக பீட் பண்ணிடலாம். தேங்க்யூ.